சிலிண்டருக்காக நம்ம படுற அவஸ்தை இருக்கே. ஐயோ, மெயின் ரோட்ல பக்கத்து வீட்டுல எல்லார் வீட்லயும் சிலிண்டர் போடுறாங்க. ஆனா நம்ம வீட்டுல புக் பண்ணி 1 மாசம் ஆச்சு, ஆனா இன்னுமே சிலிண்டர் வரலையே அப்படின்ட்டு போயிட்டு கேஸ் ஆபீஸ் போய் பார்த்தா அங்க ஆபீஸே மூடி கிடக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல விசாரிச்சா இது மாதிரி இன்னொரு இடத்துல மாத்திட்டாங்க. என்ன வெயில் என்ன வெயில் 110 டிகிரி 110 டிகிரி எடுத்தா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது. இதுல என்ன ஒரு கொடுமைனா, அவ்வளவு நேரம் நான் லைன்ல நின்னு பார்த்தா கடைசியில சொல்றாங்க உங்களுக்கு ஆபீஸே இங்க கிடையாது, முகப்பேருக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு. அடடே, ஏன்டா வில்லிவாக்கத்துல இருந்துட்டு எப்படி முகப்பேருக்கு போய் மாத்துறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் என்ன ஒரு ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து ஒரு 2 hours கழிச்சு பாத்தீங்கன்னா சிலிண்டரே வீட்டுக்கு வந்துருச்சு. நானும் அந்த லைன்லயே நின்றுட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி இருந்த ஒரு ஆண்டி வந்து சொன்னாங்க, உங்களுக்கு என்ன டியூசிஎஸ்ஸான்னு கேட்டாங்க. நான் என்னடா டியூசிஎஸ் எனக்கு தெரியலங்க ஆண்டி அப்படின்னு. இந்த மாதிரி இங்க இருக்கவங்க எல்லாம் வந்து டியூசிஎஸ் அப்படின்னாங்க. நானும் கடைசி வரையுமே அது தெரிஞ்சுக்காமே வந்துட்டேன். ஸோ உங்களுக்கும் யாருக்குன்னா இந்த கன்ஃபியூஷன் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்குமே தெரியல என்னடா இது டியூசிஎஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் கடைசியில சரி இப்போ யார்ட்டையாவது கேட்கலாமேன்னு சரி முன்னாடி போய் கேட்டேன். இது மாதிரி உங்களுக்கு வந்து இங்க இல்லம்மா, முகப்பேர்ல போய் கேளுங்க, அவங்களெல்லாம் நீங்களே போய் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கும் ஒண்ணுமே புரியல. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எதிர்பார்க்க விதமா வந்து வீட்டுக்கே சிலிண்டர் வந்துருச்சு. என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா. அதுக்கப்புறம் தான் ஒரு சந்தோஷமே இருந்துச்சு. ஏன்னா நம்ம அலைஞ்சதுக்கு வந்து பலன் கிடைச்சிருச்சு இல்ல.